என்னங்க, யாரெல்லாம் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறீங்க? செவ்வாய் கிரகத்திற்கு மனிதன் செல்வது உறுதி என்று முடிவாகிவிட்டதாம். ஆனால் இறங்கியவுடன் தங்குவதற்கு பாதுகாப்பான தண்ணீர் கிடைக்கக்கூடிய இடம்? இந்த கேள்விக்கு விடை தேடி வந்த விஞ்ஞானிகளுக்கு அமேசானஸ் பிளானிட்டியா என்ற பகுதி மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கிடைத்துள்ளது. இந்த அமேசானஸ் பிளானிட்டியா பகுதியை கோல்டிலாக்ஸ் மண்டலம் என்கிறார்கள். அதாவது இது மனிதர்கள் வாழ்வதற்கு மிகவும் வெப்பமாகவும் இல்லாமல் மிகவும் குளிராகவும் இல்லாமல் சரியான அளவில் இருக்கிறது. சோலார் கரண்ட்டை தயாரிச்சுக்கலாமா, அந்த அளவுக்கு சூரிய வெளிச்சம் தாராளமாக இருக்குது. முக்கியமாக தரைக்கு அடியில் மிகப்பெரிய அளவில் பனிக்கட்டிகளும் புதஞ்சிருக்கு. நிலவுக்கு சென்று வர ஒரு வாரம் போதும். ஆனால் செவ்வாய்க்கு சென்றால் பூமிக்கு வர பல மாதங்கள் ஆகும். அதனால் கையில் இருக்கும் பொருளை வைத்து அங்கேயே வாழ பழக வேண்டும். சுவாசிக்க ஆக்சிஜன், குடிக்க தண்ணீர், இந்த இரண்டையும் அங்கிருக்கும் பனிக்கட்டிகளை வைத்தே விண்வெளி வீரர்களால் தயாரித்து கொள்ள முடியும் என்பதுதான் இந்த இடத்தின் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அமேசானஸ் பிளானிட்டியா பகுதியில் தரைக்கடியில் நீர் இருப்பதை நாசாவின் ஹைரைஸ் கேமரா உறுதிப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் விண்வெளி வீரர்களுக்கு தேவையான குடிநீர் கிடைக்கும். நீரிலிருந்து ஆக்சிஜன், ராக்கெட்டுக்கு தேவையான ஹைட்ரஜன் எரிபொருள் அங்கேயே தயாரிக்கலாம். செவ்வாய் மண்ணில் விவசாயம் செய்யவும் இது உதவுமாம். இடம் தட்டையான சமவெளி, அதனால் விண்கலங்களை தரையிறக்குவது மிகவும் எளிது. உலகமே இப்போது இந்த அமேசானஸ் பிளானிட்டியா பகுதியை நோக்கி தங்களுடைய பார்வையை திருப்பியுள்ளன. மனித குலத்தின் முதல் வேற்றுக்கிரக குடியிருப்பு இங்குதான் அமையப் போகிறது.